இஸ்ரேல் மட்டுமே நடத்துகின்ற ஒரு போர் கிடையாது. உலக அரசியலில் ஒரு பேராதிக்கம், வளைகுடா நாடுகள் அனைத்துமே இந்த போரில் அந்தந்த நாடு அவர்களுக்காக மட்டுமே பேசுவது கிடையாது. போர்தான் ஒரு கடைசியான யுத்தம். நேட்டோ, அமெரிக்கன் ட்ரூப்ஸ் இவங்க 2 பேரும் இணைந்து அமெரிக்காவுக்கு பின்னடைவு. ட்ரம்ப் பதவி விட்டு வேறொரு முக்கியமான பொருளாதார திட்டங்கள் இருக்கு. ட்ரம்பே ஒரு மக்களை திசை திருப்ப வந்த ஈரானை வழிக்கு கொண்டு வந்தால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று கிடையாது. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மெட்ராஸ் யூனிவர்சிட்டியின் அரசியல் அறிவியல் மற்றும் பொது நிர்வாகத்துறையின் ஓய்வு பெற்ற துறை தலைவர் பேராசிரியர் திரு மணிவண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். மிக்க மகிழ்ச்சி சார் உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சுற்றி நடந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டிலையும் சரி, இந்திய அரசியலும் சரி, குறிப்பாக உலக அரசியலில் முக்கியமான சில பரபரப்பான விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் உலக அரசியல் பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டு சேர்ந்து ஈரான் மீது நடத்திருக்கக்கூடிய இந்த போர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வளைகுடா நாடுகளில் மிகப்பெரிய பதற்றம் ஏற்பட்டிருக்கு. ஏஷியா காண்டினுடைய மேற்கு பகுதியில் மிகப்பெரிய ஒரு பதற்றம், அதே மாதிரி மிடில் ஈஸ்டில் ஒரு பெரிய சிக்கல். பல நாடுகள் இதில் ஆதரவு, எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி பல ஸ்டாண்ட்ஸ் எடுக்கிறாங்க. இந்த விவகாரம் எதை நோக்கி நகர்றது நீங்கள் பார்க்குறீங்க சார்? இன்றைக்கு அரசியல், பொருளாதாரம், இவை முரண்பாடுகள் என்ற அந்த நிலைப்பாடுகள் கடந்து தொடர்ந்து ஒரு போர் சூழலிலேயே உலக அரசியல் கடத்தப்படுவதை நம்ம பார்க்க முடியுது. இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாகவும் வருத்தமாகவும் இருப்பது. அனைவருமே பேசுவது எப்படின்னா ஏறக்குறைய 2ஆம் உலகப் போருக்கு பிறகு எந்த ஒரு மிகப்பெரிய உலகப் போரும் மூலவில்லை, அல்லது சிறு சிறு போர்களாக நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான போர்கள் நடந்து கொண்டிருக்கின்ற உலகத்தில் நாம் நினைக்கின்றபடி எல்லாமே அமைதியாக இருக்கின்றது கிடையாது. ஆனால் வளைகுடா நாடுகளை பொறுத்த ஒரு அரசியல் மட்டில், அதோடு மட்டுமல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு 2 நிலைப்பாடுகள், 2018 காலகட்டத்திலும் 2024 என்ற ஒரு காலகட்டத்திலும் கூட ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருடைய அரசியல், இராணுவ நடவடிக்கைகள், அதோடு மட்டும் பொருளாதார கொள்கைகள், இவை அனைத்துமே உலகத்தை இந்த ஒரு போர் சூழல் என்பதோடு மட்டுமல்லாமல் ஒரு உலக அரசியலில் ஒரு பேராதிக்கம் உருவாக்கக்கூடிய ஒரு பேராதிக்கம் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்கன் டாமினன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவின் ஒரு வல்லமை அல்லது வல்லமை அரசியல், இதைத்தான் நோக்கி அவர் தன்னுடைய நாட்டை எடுத்து செல்ல வேண்டும் நினைக்கும் பொழுது இந்த சூழலுக்குள் நாம் சென்று கொண்டிருப்பதாக நினைக்கின்றேன். இதோடு நீங்கள் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து இந்த போரில் ஈரானை தாக்கி இருப்பது என்பது இது ஒரு புதிய நிலைப்பாடு கிடையாது. இஸ்ரேலை பொறுத்தவற்றில் அமெரிக்காவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அமெரிக்க அரசியல் தலைமையை தன்னுடைய ஒரு அரசியல் நிலைப்பாட்டும் இராணுவ நிலைப்பாடுகளுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வது என்பது அவருடைய ஒரு வியூகம், இஸ்ரேல் நாட்டின் வியூகம் என்று. ஆனால் இன்றைய ஒரு காலகட்டத்தில் இது அரசியல் வியூகம் என்பது மிக எல்லை கடந்து போய்விட்டதை போல் நான் உணர்கின்றேன். காரணம் என்னவென்றால், இது ஒரு நாடு இரு நாடு என்று இல்லாமல் அனைத்து வளைகுடா நாடுகளும், துபாய் என்ற ஒரு பகுதி, UAE, இந்த பகுதிகளெல்லாம் உலக மக்கள் போக்குவரத்து தடமாக மாறி இருக்கின்ற ஒரு காலகட்டம். பொருளாதார ரீதியாகவும் சுற்றுலா ரீதியாகவும் கூட ஒரு
துபாய் அல்லது இந்த UAE என்ற பகுதிகளை வந்து புதிய வாழ்விடமாக பெரு முதலாளிகள் அல்லது விளையாட்டு வீரர்கள் அல்லது பெரும் முதலீட்டாளர்கள் வந்து இவற்றை ஒரு புதிய இருப்பிடமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற பகுதியாக பார்க்கப்படுகின்ற பகுதி. உலக அளவில் இது வந்து ஆசியாவில் மட்டுமல்லாது மேற்கு ஆசியாவையும் கடந்து ஆஸ்திரேலியாவில் இருந்தும் அல்லது வந்து ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பெரும் முதலீட்டாளர்களை நோக்கி இந்த பகுதிகள் வளர்த்து எடுக்கப்படுகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் வந்து இது இஸ்ரேல், அமெரிக்கா அல்லது ஈரான் என்ற நிலைப்பாடுகளையும் கடந்து வளைகுடா நாடுகள் அனைத்துமே இந்த போரில், அது லெபனான் ஆகட்டும் அல்லது சிரியாவாகட்டும் அந்த மற்ற ஜோர்டான் என்ற பகுதிகளில் ஆகட்டும், இவை அனைத்துமே ஏதேனும் ஒரு வகையில் வந்து இந்த போருக்குள் முழுவீச்சாக அவர் வந்து கொண்டு வரப்பட்டுள்ளதாக நான் பார்க்கிறேன். அமெரிக்காவை தாண்டி இஸ்ரேலோட ஈடுபாடு ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஏன்னா வந்து இந்த பேச்சுவார்த்தை வந்து அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடந்துச்சு. அது சுமூகமாக தான் போகிற மாதிரி இருந்துச்சு. பட் அப்படி போயிட்டு இருக்கும் பொழுது வந்து இது இந்த அளவுக்கு போர் உணர்வுக்கான காரணம் வந்து இஸ்ரேல் தான் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. அதோட பின்னணியில் என்னன்னா, ஒருவேளை வந்து இந்த இடத்துல ஈரானோட கை ஓங்குச்சு அப்படின்னா வந்து நாளைக்கு பாலஸ்தீனை வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து அதை தடுக்கணும், அதை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இஸ்ரேலோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஒன்று வந்து இஸ்ரேலை பொறுத்தவரையில் வரலாற்று ரீதியாக வந்து மேற்கத்திய நாடுகள், அது அமெரிக்காவாகட்டும் அல்லது இங்கிலாந்து போன்ற மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளும் கூட வந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை நிறுவுவதற்கு, அது வந்து சமீப காலத்தில் நிறுவுவதற்கு வரலாற்று ரீதியாக மிகப்பெரிய ஒரு சக்திகளாக அவர்கள் வந்து இயங்கினார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அந்த இஸ்ரேல் என்பது ஒரு நாடு, தேசம் என்பதை விட அந்த ஒரு நாடு அங்கு இருப்பதில் அவர்களுக்கு ஒரு அரசியல், அதோடு மட்டும் புவிசார் அரசியல் ரீதியாகவும் அவர்களுடைய முன்னெடுப்பாகும். அதனால் வந்து இரண்டு பகுதிகளுமே, அது இஸ்ரேல் ஆகட்டும் அமெரிக்காவாகட்டும், அந்தந்த நாடு அவர்களுக்காக மட்டுமே பேசுவது கிடையாது. இது வந்து இஸ்ரேல் வந்து தனக்காக மட்டுமே பேசிக்கொண்டிருந்து நான் நினைக்கக்கூடாது. இஸ்ரேல் பேசும் பொழுதும் அல்லது முக்கியமான நகர்வுகளை, அரசியல் இராணுவ நகர்வுகளை மேற்கொள்ளும் பொழுது வந்து இது மேற்கத்திய நாடுகளின் சார்பாகவும் கூட இஸ்ரேல் தன்னுடைய நகர்வுகளை மேற்கொண்டு, அதுதான் ஒரு வரலாற்று உண்மையானது. அதே போல வந்து அமெரிக்க அரசியல் வந்து அமெரிக்கா இஸ்ரேலை வைத்துத்தான் மேற்காசியான்னு சொல்லப்படுகின்ற வெஸ்ட் ஏசியன் அரசியல் களத்தில் வந்து பிரதானமாக நகர்வுகளை மேற்கொண்டு இஸ்ரேலை வைத்துத்தான் அவர்கள் நகர்வுகளை வந்து கடந்த 70, 75, 80 ஆண்டுகளாக அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதோடு மட்டுமில்லாமல் இவர்கள் வந்து இவர்களை இணைக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் வந்து இருவருக்குமே ஒரு பிணைப்பு வந்து இஸ்ரேல் ஒரு அந்த நாடு அந்த இடத்தில் புவிசார் அரசியல் ரீதியாக இருப்பதில் முக்கியத்துவம். பிறகு இஸ்ரேலுக்கு என்ன பிரச்சனை என்றால், இது வந்து தொடர்ந்து இஸ்ரேல் அந்த இடத்தில் இருக்க வேண்டுமே ஆனால் இந்த இஸ்ரேலின் அந்த ஒரு தக்க வைத்துக் கொள்வதற்காக வந்து அந்த நாட்டின் அடையாளத்தை, அந்த நாட்டின் ஒரு மண்ணின் உரிமையை வந்து அங்கீகரிக்கப்பட வேண்டும். அது மேற்கத்திய நாடுகள் மட்டுமே அதை அங்கீகரித்தால் போதாது, அதை சுற்றி இருக்கின்ற நாடுகள் வந்து இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகள், அதோடு மட்டுமல்லாமல் இஸ்ரேலுக்கு யாருடைய நிலத்திலிருந்து இஸ்ரேலுக்கு வந்து இஸ்ரேல் என்ற நாடு உருவாக்கப்பட்டதோ அந்த மக்கள் நாடற்ற நிலையில் அவர்கள் வந்து அவர்களுக்கென்று ஒரு நாடு இல்லாமல் இருக்கும் பொழுது வந்து இது அனைவருமே உறுத்துகின்ற ஒரு உண்மை. அதனால் இந்த பாலஸ்தீனம் உருவாக வேண்டும் என்பது அந்த திட்டம் என்பது இது ஒரு வரலாற்று சவால். பாலஸ்தீனம் திரும்பவும் அந்த பாலஸ்தீனம் உருவாக வேண்டும், பாலஸ்தீனம் திரும்பி எழ வேண்டும். இந்த பாலஸ்தீனம் திரும்பி எழவதற்கு அதிகமாக வாய்ப்புகள் உருவாகுமேயானால் இது இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டின் வந்து பலவீனமாக போனால்தான் பாலஸ்தீனம் உருவாகும் என்ற ஒரு நிலைப்பாடை வந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் வந்து உருவாக்கி வைத்திருக்கின்றன. இந்த 2 ஸ்டேட் என்று சொல்லப்படுகின்ற 2 ராஜ்யங்கள் என்ற நிலைப்பாட்டு தத்துவத்தை இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஏற்றுக்கொண்டால் ஏறக்குறைய பாலஸ்தீனம் வந்து இருக்கின்ற நிலப்பகுதிகளை அவர்கள் வந்து ஒருங்கிணைத்து பாலஸ்தீனம் என்று புதிய நாடு உருவாக்கலாம். ஆனால் இந்த திட்டத்திற்குள் அவர்களுக்கு முழுமையாக வருவதற்கு அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் விருப்பம் கிடையாது. இது ஒரு பிரதானமாக அவர்களை இணைக்கின்ற ஒரு இடம். இரண்டாவதாக வந்து புவிசார் ரீதியாகவும், அது நாம் புவிசார் என்று சொல்லும் பொழுது வந்து கனிம வளங்கள் பொறுத்து, அதோடு மட்டுமில்லாமல் இதற்கான வளங்கள் வந்து வேறொரு நாட்டில் இருப்பது என்பது ஒரு யதார்த்தம். ஆனால் அந்த வளங்களை நாம் தான் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்று நினைப்பது வந்து ஒரு பொருளாதார அரசியல். ஓகே, இந்த பொருளாதார அரசியல் வந்து அமெரிக்காவிற்கு முன்னின்று நடத்துவதற்கும் இது வந்து இஸ்ரேல் என்ற ஒரு நாடு வந்து
ஒரு தன்னிச்சையாக வந்து இயங்கக்கூடிய ஒரு இயக்கக்கூடிய சக்தி வந்து அமெரிக்காவிற்கு இருக்கின்றது. ஓகே. அந்த இடத்தில் வந்து போர் மூழுவதற்கும், போரை நிறுத்துவதற்கும், போர் சமாதானம் பேசுவதற்கும் அனைத்துமே அவர் வந்து ஒரு முக்கியமான ஒரு உலக அரசியலில் இருக்கின்ற ஒரு இயங்கிக் கொண்டிருக்கும் நாடாக இருப்பதால் வந்து இது வந்து 70 ஆண்டு அமெரிக்க அரசியலும் சொல்றோம். இது வந்து 67 நடந்த போராகட்டும், பிறகு வந்து மேற்காசிய பகுதிகளில் வந்து நல்ல ஒரு வலிமையான தலைமை உருவாகும் பொழுது, அதற்கு போது ஈராக் நடந்த போர், ஈராக்கை எவ்வாறு வந்து அந்த நாட்டில் வந்து அணு ஆயுதங்கள் இருப்பதாகவும் அல்லது அதற்கான பௌதீக ரீதியான கெமிக்கல் வெப்பன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆயுதங்களை வந்து நாம் வந்து தேடி எடுக்க வேண்டும் என்பது சொல்லி பிறகு அதற்கான அவ்வாறு எவ்விதமான ஆயுதங்களின் அடையாளங்களே கிடையாது என்று சொல்லும் பொழுது, ஆனால் ஈராக்கை வந்து 10 ஆண்டு காலம் ஈராக்கை புரட்டி போட்டு ஈராக்கில் இருந்த தலைமை, அரசியல் அனைத்துமே முடிவுக்கு கொண்டு வரப்பட்ட நிலையில் வந்து ஈராக் என்ற ஒரு நாட்டின் அரசியலுக்கான மிக வலிமை இழந்து இன்று நிற்கின்றது. பிறகு அந்த இடத்தில் வந்து இன்றைக்கு வந்து ஈரான் என்ற ஒரு நாடு, அது ஆப்கானிஸ்தான் இந்த பகுதி வந்து தெற்காசிய அரசியலிருந்து மேற்காசிய வளைகுடா நோக்கி போகின்ற பகுதிகளாகட்டும், ஆனால் வந்து இந்த இடத்திலிருந்து பார்க்கும்பொழுது வந்து ஈரான் ஒரு வலிமையான ஒரு நாடு. அது அரசியல் வலிமை, அரசியல் சித்தாந்த ரீதியான வலிமையான நாடு, பொருளாதார ரீதியின் உலகத்தின் 17% எண்ணெய் கனிம வளங்களை கொண்ட ஒரு நாடாகும். இவர்கள் வந்து ஈராக் என்ற போர் ஒன்று 17 ஆண்டுகள் போர் நடத்திய ஒரு நாடு ஆகும். ஈராக்குடன் போர் நடத்தியது. அதனால் வந்து 2 வலிமையான நாடுகளில் ஒரு வலிமையான நாட்டை நாம் முடித்து விட்டோம், மேற்கத்திய நாடுகள் அனைவரும் சேர்ந்து. அடுத்த ஒரு வலிமையான நாடு என்று சொல்லும் பொழுது வந்து ஈரான். இந்த ஈரானுக்கு வந்து அரசியல் சித்தாந்த ரீதியாகவும் வரலாற்று ரீதியாகவும் மிகவும் பலம் வாய்ந்த ஒரு நாடு. அதோடு மட்டுமல்லாமல் இந்த இஸ்ரேல் என்ற ஒரு தத்துவத்தை எதிர்த்து நிற்கக்கூடிய நாடாக மட்டுமல்லாமல் பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இழைக்கப்படுகின்ற அநீதிகளை வந்து அந்த மேற்காசிய அரசியலில் ஒருமித்த குரலாக பேசுகின்ற ஒரு நாடு ஈரான். ஆதலால் ஈரானுக்கு ஏதேனும் வகையில் வலிமை சேரக்கூடிய ஒரு சக்திகள், அது அணு ஆயுத உற்பத்தி திறனாகட்டும் அல்லது இராணுவ ரீதியான உற்பத்தி திறனாகட்டும், இவற்றை கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் இஸ்ரேலின் வந்து ஒரு சித்தாந்தம். இந்த சித்தாந்தத்தை ஒரு உரையாடலிலே வழிநடத்துவது வந்து ஒரு அரசியல். அது ஒபாமா போன்ற அவர்கள் காலகட்டத்தில் வந்து இதே சித்தாந்தம் தான், இது ஒன்று வேறுபட்ட சித்தாந்தங்கள். இது வந்து உரையாடல் வழியாக வந்து உடன்படிக்கை, உரையாடல், இது வந்து ஒரு கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கின்ற ஒரு அரசியல். ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் இவர்கள் தலைமையேற்ற பிறகு வந்து 2018 கூட வந்து இதற்கு வந்து இராணுவ ரீதியாக நாம் வந்து ஒரு முரண்பாட்டு அரசியலை கொண்டு போகும்போது வந்து பொருளாதாரத்தை அந்த இடத்தில் வந்து இந்த சித்தாந்தத்தை மட்டுமே காப்பது கிடையாது, பொருளாதார ரீதியாகவும் நம்ம வந்து எண்ணெய் கனிம வளங்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும். இதில் வந்து ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரை இதற்கு முன்பாக வந்து அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகளின், அது ஜார்ஜ் புஷ் காலத்திலும், ஜார்ஜ் புஷ் சீனியர், ஜார்ஜ் புஷ் இளையவர், அந்த 2 தந்தை மகன் ஜனாதிபதிகளாக இருந்த காலகட்டத்தை கடந்து அப்பொழுது வந்து ஐரோப்பாவுடனும் ஒரு நல்ல ஒரு உறவை மேம்படுத்தி இராணுவ ரீதியாகவும் நேட்டோ, அமெரிக்கன் ட்ரூப்ஸ், இவங்க 2 பேரும் இணைந்து வந்து மேற்காசிய நாடுகளில் வந்து இராணுவ ஊடுருவல் செய்து கொண்டிருந்தார்கள். இப்பொழுது வந்து அமெரிக்கா என்ன நினைக்கின்றால், ஐரோப்பிய நாடுகளை கூட நம்ம வந்து அதிகமாக சார்ந்திருக்க தேவை கிடையாது என்று அமெரிக்கா நினைத்து இப்பொழுது இஸ்ரேலின் மூலமாகவே, இஸ்ரேலின் சக்தியோடு, அதோடு மட்டுமல்லாமல் நேரடி தாக்குதல்களை நடத்துவது என்ற ஒரு திட்டக் கொள்கையை வந்து டொனால்ட் ட்ரம்பினுடைய ஆட்சி காலத்தில் 2018 இருந்து இது வந்து இவர்கள் வந்து நேரடியாக அவர்கள் வந்து இந்த பேச்சுவார்த்தை, உடன்படிக்கை என்ற ஒரு நிலைப்பாடுகளை கடந்து இராணுவ திட்டங்களை மேற்கொள்வது, இராணுவ தாக்குதல்களை நேரடியாக நடத்துவது, அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு வளைகுடா பகுதிகளிலும் குறிப்பாக ஈரான், இஸ்ரேல் என்ற ஒரு நாடு, அதோடு காசாவில் நடந்த ஒரு 2 ஆண்டுகளாக 2024, 2025 என்ற ஒரு நிலைப்பாடுகளிலிருந்து 2 ஆண்டுகளுக்கு மேலாக காசாவில் தொடர் தாக்குதலுக்கு பொதுமக்களும் பெருமளவுக்கு சேதங்களை இன அழிப்பு, முழுமையான இன அழிப்பு நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில் அவர்களுக்கு வந்து அந்த பாலஸ்தீனம் ஒரு நாட்டு தேசத்தை அவர்கள் உரிமை கோருவார்களா அல்லது இன அழிப்பை தடுப்பார்களா என்ற நிலைப்பாட்டில் வந்து அவர்களுக்கு வந்து அரசியலில் ஏதேனும் ஒரு வகையில் ஒரு குரல் இருக்க வேண்டும் மக்களுக்கு. இந்த ஈரான் ஒரு குரலாக இருப்பது வந்து இஸ்ரேலுக்கும்
அமெரிக்காவிற்கும் மிகப்பெரிய ஒரு நிர்பந்தம். அதையும் கடந்து ஈரான் ஒரு வலிமையான இராணுவ சக்தியாக இருப்பதாலும் கூட அது அதை இராணுவ ரீதியாகவே இவர்கள் நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என்று அமெரிக்கா இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ஆழமான அத்தகைய ஒரு பாதையில் நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. இப்போ மிடில் ஈஸ்ட்டு, வளைகுடாக்கள் எல்லாமே அடிப்படை எல்லாமே இஸ்லாமிய நாடுகள் தான் இருக்குது. இப்போ இங்கே பிரச்சனை எங்கேருந்து ஆரம்பிக்குது, நம்ம ஸ்ட்ரைட்டாக இதோட ஆரிஜின் பாலஸ்தீன் விஷயத்தில் நம்ம எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. பாலஸ்தீன் ஒரு அடிப்படை இஸ்லாமிய நாடு, அடிப்படையில் எல்லாமே இஸ்லாமிய நாடுகளாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு அமெரிக்கா போன்ற வெளியிலேருந்து அவங்க வேற ஒரு அரசியல் இங்கே செய்ய பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்றமான அரசியல் செய்யறதுக்கு இந்த மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய நாடுகள், வளைகுடாவில் இருக்கக்கூடிய நாடுகள் அதை புரிஞ்சுட்டு அரசியல் செய்கிறத தாண்டி தங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை பிரிஞ்சு நிற்கிறாங்களா? அவங்களுக்கு தங்களுக்கு உண்டான அந்த ஷியா சன்னி பிரிவு தான் பிரச்சனையா, இதில் தான் அவங்க பிரிஞ்சு நிற்கிறாங்களா? இப்போ வெளியிலேருந்து நம்மளை ஒருத்தன் இப்படி ஆட்டு வைக்கிறானே, அதை கவுண்டர் பேலன்ஸ் பண்ணலாமே அப்படின்ற பாலிடிக்ஸ் நோக்கி அவங்க நகரலையா? இது எப்படி? இது நம்ம ஒரு இது ஐடில் மனிதர்களுடைய ஒரு நியாயமான ஒரு சிந்தனை. நமக்குள்ள இருக்கிற பிரிவுகளை நாம் விலக்கி வைத்தால் நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டு ஒற்றுமையாக இருக்கலாம். அவ்வாறு மனித அரசியல் அவ்வாறு இயங்குவது கிடையாது. நம்மை சுற்றி இருக்கின்ற நாடுகளை, இந்தியாவை சுற்றி இருக்கிற நாடுகளை எடுத்துக்கிட்டாலும் கூட நாம் அவ்வாறு அந்த அரசியல் எங்கேயுமே கிடையாது. மேற்கு ஆசிய அரசியலாகட்டும், அது மத்திய கிழக்கான ஆசிய நாடுகளாகட்டும், நீங்கள் ஒரு உதாரணமாக ஆப்கானிஸ்தானை எடுத்துக்கொண்டாலும் கூட, ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எடுத்துக்கொண்டாலும் கூட இது வெறும் இஸ்லாமிய நாடு. 2 இஸ்லாமிய நாடுகள் இப்பொழுது அவர்களும் மிகப்பெரிய ஒரு கடுமையான போர் சூழலில் அந்த 2 நாடுகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. பாகிஸ்தானும் இந்தியாவும் போர் புரியும்போது பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் சாதாரணமாக மத ரீதியாகத்தான் பேசப்படுகின்றது. ஆனால் ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் நடக்கின்ற போர் எல்லை ரீதியாக பேசப்படுகின்றது. ஆனால் மனித இனங்களுக்கும் நாடுகளுக்கும் பிரச்சனை மதம் மட்டுமே கிடையாது. அவர்களுக்கு அன்றாட எல்லை பிரச்சனைகள் இருக்கின்றது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றது, சமூகத்தில் இருக்கின்ற ஏற்றத்தாழ்வுகள் நிலைப்பாடுகள் இருக்கின்றது. அதனால் சவுதி அரேபியா என்ற ஒரு நாட்டிற்கும் ஈரானுக்கும் இருக்கின்ற ஒரு பிரச்சனை கொள்கை மத ரீதியான மதத்திற்குட்பட்ட விதிமுறைகளுக்குட்பட்ட மாறுபட்ட முரண்பாடு கருத்துக்கள் அவ்வளவு எதிரெதிரான ஒரு எதிரும் புதிருமான நாடுகள். அதனால் இவர்கள் அனைவருமே சேர்ந்து பாலஸ்தீனத்திற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்பது அவர்களுக்கு ஒரு ஆத்மார்த்த சிந்தனை. அது ஆனால் ஆத்மார்த்த சிந்தனை என்பது இவற்றை எவ்வாறு ஒரு தடுப்பு சுவராகவே வைத்திருக்க வேண்டும் என்பதுதான் இஸ்ரேலின் அரசியலும் அமெரிக்காவின் அரசியலும் கூட. அதனால் நீங்க இந்த இவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு சிந்தனை, பாலஸ்தீன மக்கள் இஸ்லாமியர்கள் பாலஸ்தீன மக்களுக்கு அவர்களுடைய நாடும் நிலமும் அவர்களுக்கு உரிமை, இன்றைக்கு குறைந்தபட்சம் 2 நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற 2 ராஜ்யங்கள் என்று சொல்லப்படுகின்ற தத்துவத்தையும் உலக நாடுகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லும்பொழுது, ஆனால் இது ஒரு அமைதியான ஒரு தீர்வை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்புகள். ஆனால் இந்த வாய்ப்புகள் இதை இது இன்னும் இஸ்ரேல் இதை விட சுருங்கி போகக்கூடாது என்பதை இஸ்ரேல் நினைக்கின்றது. இஸ்ரேல் இதை விட பலவீனமாகிவிட்டால் நமக்கு மேற்காசிய நாடுகளில் நமக்கு வலிமை குறைந்துவிடும் என்று அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் பார்க்கின்றன. ஆதலால் இந்த போர் சூழலும் மற்றும் இந்த போருக்கான காரணங்களை ஒரு ஆக்கப்பூர்வமாக வைத்திருப்பதில் தான் உலக சக்திகள் இயங்கிக் கொண்டிருக்கு. இந்த போரில் டைரக்டாக ஈடுபட்டிருக்க அந்த 3 நாடுகள் அப்படின்னா ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல். அமெரிக்கா என்னன்னா திரும்பவும் பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடுறாங்க. ஈரான் முடியாது, இனி ராணுவ நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேருக்கும் இடையில மியூச்சுவல் பேச்சுவார்த்தை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் விரும்புறாங்க. இந்த 3 டைமென்ஷனுமே எப்படி நீங்க அதை பாக்குறீங்க சார்? பேச்சுவார்த்தை எப்பொழுதுமே நடக்கவில்லை என்று நாம் சொல்ல முடியும். பேச்சுவார்த்தை ஒபாமா காலத்தில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் அணு ஆயுத உடன்படிக்கைகள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது, அது உலக நாடுகளை உலக ஐக்கிய நாட்டு சபையின் பாதுகாப்பு குழுமத்தின் வழிநடத்துதலில் கட்டுப்பாட்டு தீர்மானங்கள் உருவாக்கப்பட்டது. பிறகு திரும்பவும் இவர்களுடைய இந்த உற்பத்தி திறன் அல்லது அணு ஆயுத திறன் இன்னும் மேம்பட்டு இருக்கின்றது என்பதை இஸ்ரேலின் உளவு துறை என்பது அவர்களுக்கான ஒரு நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டிருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் இவர்களுடைய வளர்ச்சி திட்டத்தும் அணு ஆயுத உற்பத்தி வளர்ச்சி திட்டத்தை மேலும் ஒரு கட்டுப்பாட்டில் முடக்கத்தில் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லும்போது அதே ஒன்று பேச்சுவார்த்தை அல்லது உடன்படிக்கை, அரசியல், இதுதான் ஒரு இது. ஆனால் இன்றைக்கு இராணுவ ரீதியாக என்று சொல்லும் பொழுது அதை துவங்கியது அமெரிக்கா தான்.
அவர்கள் வந்து இராணுவ ரீதியாக வந்து நாம் வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயார் இல்லை என்று ஈரான் அரசாங்கம் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லவில்லை. 2000 ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இத்தகைய ஒரு இராணுவ நடவடிக்கைகள் மிகவும் பெருவாரியாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நீங்கள் ஒரு பக்கம் வந்து இராணுவ ரீதியான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொள்ளும் பொழுதும், அதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் அவர்களுடைய முக்கியமான மத இயக்கத்தின் தலைவர்களுடைய இல்லங்களையும் குடும்பங்களையும் வந்து நேரடியாக குண்டு தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்ட பிறகு மற்றொரு பக்கம் நாம் பேசலாம் என்று அணு ஆயுத கட்டுப்பாட்டில் அல்லது உடன்படிக்கைகளை பேசலாம் என்று சொல்லும் பொழுது வந்து எந்த தன்மான நாடும் அதை ஏற்றுக்கொள்ளாது. அதை புரிஞ்சுக்க முடியுது சார். இப்போ என்னோட கேள்வி என்னன்னா, இப்போ இந்த அளவுக்கு ஈரான் ரொம்ப காட்டமாக வந்து பதில் கொடுக்குறாங்க, அட்டாக் பண்ணுறாங்க. இஸ்ரேல் அமெரிக்காவுடைய இராணுவ வலிமை என்னங்கிறது ஈரானுக்கும் தெரியும். இந்த வாரில் எப்படி ஈரானால் வந்து அவங்க 2 பேரும் தாக்கு பிடிச்சி அதை செய்ய முடியும்? எப்படி அவங்களால அந்த கேலிபர் அவங்கள்ட்ட இருக்கா? அவங்களால அந்த விஷயங்கள் செய்ய முடியும்? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது வந்து இது ஒரு சவாலான ஒரு விஷயம்தான். எந்த நாடும், எவ்வளவு ஒரு வலிமையான நாடும், பொருளாதாரத்தில் வலிமையான நாடும் வந்து சில நாட்கள் முதல் சில வாரங்கள், சில மாதங்கள், சில வருடங்கள் தொடர்ந்து பேசலாம் போர்னு சொல்லும்போது. ஆனால் எந்த நாடும் வந்து சில வாரங்களை கடந்து போருக்கு செல்ல விரும்பாது. இது வந்து ஒரு மக்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவைகள் இருக்கின்றன, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கின்றன, ஆயுத சப்ளை என்று சொல்ல ஆயுதங்களுக்கான வந்து சேகரிப்பது, அது போர் விரயம், இது எல்லாமே இருக்கின்றது. வந்து இதையும் கடந்து தவிர்க்க முடியாது போரிட்டுத்தான் ஆக வேண்டும் என்றால் ஏறக்குறைய வந்து ஓராண்டு காலத்துக்கு வந்து ஈரான் போரிடக்கூடிய ஒரு வலிமை இராணுவ ரீதியாக இருக்கு. ஓராண்டு தாக்குப்பிடி நிச்சயமாக. அது எண்ணெய் வளங்களாகட்டும், பொருளாதார உச்ச தலைவர் கொல்லப்பட்டாலும் சரி, உளவுத்துறை தலைவர் கொல்லப்பட்டாலும் சரி, இவ்வளவு விஷயம் நடந்தாலுமே கூட அவங்களால தாக்கு பிடிச்சி இருக்க முடியும். நீங்க வந்து ஒரு நாடு தாக்கு பிடிக்குதுன்னு சொல்லும் பொழுது வந்து அந்த நாட்டின் எல்லை பகுதிகளுக்குள்ளார வந்து வேறொரு நாடு வந்து இராணுவ ரீதியாக வந்து அவர்கள் வந்து எல்லையை கடந்து ஒரு நாடு வந்து இன்னொரு நாட்டை பிடித்து விட்டால் ஒழிய அது வந்து ஈரான் அவ்வளவு ஒரு சாதாரணமான நாடு கிடையாது. நாம் வந்து அதை நாம் கவனிக்கப்பட வேண்டும். ஆனால் ஒரு பலவீனமான ஒரு பொருளாதாரம், மிக மிக பலவீனமான பொருளாதாரத்தை நோக்கியும் அவர்களுடைய வந்து கனிம வளங்களை வந்து ட்ரேட் பேன் என்று சொல்லப்படுகிற இந்த எம்பார்கோ, ட்ரேட் எம்பார்கோன்னு சொல்லப்படுகிற பொருளாதார தடை விதிக்கப்பட்டது. இதெல்லாம் ஈரான், ஈராக், எல்லா நாடுகளும் வந்து பொருளாதார தடையில நீண்ட காலமாக பழக்கப்பட்ட நாடுகள் வந்து அது பழகிருச்சு. ஆமா, பொருளாதார பழக்க. நம்ம என்ன சொல்றோம்னா, அமெரிக்க டாலர் நிற்கிறாங்க, நம்மளோட ரூபாய் மதிப்பு 90 ரூபான்னு சொல்றோம். ஈரானுக்கு வந்து அதுல சில லட்சங்கள் இருக்குங்க. ஆமா, சில லட்சங்கள் சொல்லலாம். அப்ப ஆல்ரெடியே நெருக்கடி இருக்கு. ஆமா, நெருக்கடி இருக்கு. இப்ப இதுல போர் சூழல் வேற, எப்படி சேர்த்து எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண முடியும்? நீங்க வந்து இதற்கு வேறு என்ன வழி இருக்கு போரிடுறது தவிர? அதுதான் வந்து கடைசி ஒரு யுக்தின்னு என்று சொல்லனால வந்து போர் தான் ஒரு கடைசியான யுக்தின்னு சொல்லும்போது அது வந்து யாரையுமே வந்து போர் தான் முதல் ஆப்ஷன் என்று சொல்லக்கூடிய யாருமே கிடையாது. ஓகே, இதுதான் வந்து எல்லா நாடுகளுக்கும் எல்லா அமைப்புகளுக்கும் இருக்கின்றது. வார் இஸ் நாட் அ ஃபர்ஸ்ட் சாய்ஸ். ஓகே, அதான் வந்து கடைசி லாஸ்ட் ஆப்ஷன். ஓகே, அது லாஸ்ட் ஆப்ஷன். அது ஓகே. ஈரானோட சுச்சுவேஷன் நான் புரிஞ்சுக்கிறேன், அவங்களுக்கு போர் விட்டால் வேறு வழி இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறேன். பட் வந்து என்னன்னா வந்து இப்போ போர் நோக்கி போகும்பொழுது அந்த ஸ்ட்ரென்த்தை வலிமையாக்குறது, ஈக்குவலாக நிற்கிற அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அது வந்து அதை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா? ஈரான் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா? நிச்சயமாக ஈரானுக்கு ஏஷியன் கண்ட்ரிலேருந்து சீனாவோ ரஷ்யாவோ இது மாதிரி வந்து பலமான நாடுகள் ஏதாவது ஆதரவு இருக்கா? இது எப்படி? இது மறைமுகமான ஆதரவு நிச்சயமாக ஈரானுக்கு கிடைக்கும். மறைமுகமான ஆதரவு சீனாவின் ஆதரவும் ரஷ்யாவின் ஆதரவும், டிப்ளமேட்டிக் சப்போர்ட், இந்த தூதரக ரீதியான ஒரு இதுகள், அப்புறமா வெளிநாட்டு கொள்கை ரீதியான இது, பொருளாதார ஆயுதங்கள் சேரக்கூடியது எந்த நாடுமே ஒத்துக்கொள்ளாது. நாங்கள் வந்து ஆயுதங்கள் வந்து சப்ளை செய்கிறோம்னு சொல்லி எந்த நாடும் சொல்லாது. ஆனால் நிச்சயமாக வந்து ஈரான் அவ்வளவு பலவீனமான நாடு கிடையாது என்று இஸ்ரேலின் தாக்குதலுக்கும் அமெரிக்காவின் நேரடி தாக்குதலுக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து நீங்கள் வந்து அமெரிக்காவினுடைய தாக்குதலுக்கு வந்து இவங்க ஈரான் திருப்பி தாக்குதல் நடத்தினால் இவங்க வந்து அமெரிக்காவை தாக்குதல் நேரடியாக அமெரிக்க நிலப்பரப்புக்குள்ளார போய் தாக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அமெரிக்காவின் இராணுவ சொத்துக்கள் என்று சொல்லப்படுகின்ற மிலிட்ரி அசெட்ஸ் அது மேற்காசிய நாடுகளிலும் வளைகுடா நாடுகளிலும் மத்திய கிழக்கு நாடுகளிலும் நிறைய இருக்கு. அதை நேரடியாக தாக்குதல் நடத்தினாலே போதும் இவங்களுக்கு வந்து அமெரிக்காவுடன் நேரடியான போர். அதான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கான வந்து அதுக்கான எல்லா நிலைப்பாடுகளும் அதுதான். அதனால வந்து இந்த முழு பகுதியும் போருக்குள் போகும்போது வந்து
அமெரிக்காவுக்கு பின்னடைவு இன்னொன்று பார்க்கணும். மேற்கத்திய நாடுகள், ஐரோப்பிய நாடுகளுக்கு கூட வந்து அவர்களுக்கு வந்து இந்த எண்ணெயை வந்து இந்த ஆயில் சப்ளை வந்து ரஷ்யாவிலிருந்து முன்பே வந்து ரஷ்யாவோட வந்து உக்ரைன் போர்னால வந்து ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கு நடக்கின்ற போர்னால வந்து எண்ணெயும் அந்த கேஸ்ன்னு சொல்லப்படுகின்ற அந்த இந்த பகுதி இதெல்லாமே வந்து இதில் மிகப்பெரிய நிர்பந்தங்கள், அழுத்தங்கள் இருக்கு. இந்த நேரத்தில் வந்து வளைகுடா நாடுகளில் இருந்தும் எண்ணெய்க்கான கனிம வளங்கள் வந்து ஒரு சப்ளை செயின் என்று சொல்லப்படுகின்ற போக்குவரத்து தடைப்பட்டா வந்து இன்னும் உலக பொருளாதாரம் மிகப்பெரிய ஒரு பின்னணி. இதன் அடிப்படையிலேயே கூட உலக நாடுகள் அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்த போரினை எதற்காக வந்து வெறும் ஈரான் மட்டுமே நீங்க வந்து ஈரான் உடைய தலைமையும் ஈரானை தாக்குதல் நடத்துவது மூலமாக ஈரானை வழிக்கு கொண்டு வந்தால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று கிடையாது. இதனால் வந்து பாலஸ்தீன பிரச்சனையோ இல்லை இஸ்ரேலின் ஒரு பிரச்சனையோ வந்து முடிவுக்கு வரப்போவது கிடையாது. ஆனால் இந்த போரினை நிறுத்துவது என்பது வந்து உலக நாடுகளுக்கு கூட மிகப்பெரிய ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும். அது புரிஞ்சுக்கிறேன் சார். இப்போ என்னன்னா, இப்போ வந்து ஆல்ரெடி வந்து இப்போ இந்தியாவுக்கு வந்து ட்ரம்ப் 50% டேரிஃப் போட்டார். அதுக்கு காரணம் வந்து நம்ம வந்து ரஷ்யா கிட்ட வந்து எண்ணெய் வந்து இறக்குமதி செய்யற அப்படின்றதுல மிகப்பெரிய டிஸ்டர்ப் பண்ணார். ஸோ வந்து அதில் வந்து இந்தியா வந்து கொஞ்சம் காம்ப்ரமைஸ்க்கு இறங்கினா இந்த இப்போ இன்னைக்கு வெளியே இருக்க நியூஸ் ஹிண்டியில் கூட வந்து ஒரு ஃப்ரண்ட் பேஜில் ஒரு நியூஸ் எழுதப்பட்டிருந்தது. கடந்த ஒரு 3-4 மாதங்களாக வந்து ரஷ்யா கிட்ட வந்து இந்தியா வாங்கக்கூடிய ஆயில் வந்து வரலாற்றே இல்லாத அளவில் வந்து ஒரு 2 விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மிகப்பெரிய குறைஞ்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்றாங்க. அப்போ அப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னைக்கு இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாரம் இப்படியே போயிட்டு இருக்கும்போது நமக்கு ஆயில் பிரச்சனை வந்துச்சுன்னா யாரும் கவலைப்படாதீங்க, இந்தியா அதை ஈஸியாக ஃபேஸ் பண்ணும், நம்ம ரஷ்யா கிட்ட வாங்குவோம் அப்படின்ற டக்குனு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. அப்போ இது நிச்சயமா ட்ரம்ப் அதை ஆதரிக்க மாட்டார். டக்குன்னு இந்த பேட்டர்னை மாற்றணும்னு நினைப்பார். அப்போ ட்ரம்ப் வந்து அவருக்கு இன்னொரு நெருக்கடி ஏற்பட தான் போகுது. ஏன்னா அந்த ஆயில் அரசியல் செய்யக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்குமே வந்து நம்மளை விட்ட ஆப்ஷன் ரஷ்யா நோக்கி போயிடக்கூடாது அப்படிங்கிறது அவருக்கு நெருக்கடி இருக்கு. ஸோ அவர் இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண பார்ப்பாரு? இப்போ இது வந்து இப்போ ட்ரம்ப்பை பொறுத்த வரையில வந்து அமெரிக்க அரசியலையும் அமெரிக்க வெளியுறவுத்துறை கொள்கையையும் வந்து அவர் எப்படி கையாளுகின்றார் வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனியோட ஒரு முதலாளி வந்து ஒரு வியாபார ரீதியாக வந்து ஒரு கம்பெனி எப்படி நிர்வகிக்க வேண்டுமோ அப்படிதான் ஒரு நாட்டை நிர்வகிக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் ஒரு அரசியலில் பக்குவப்பட்ட ஒரு தலைவரோ அல்லது அரசியல் சார்ந்து அல்லது இராணுவ கட்டமைப்பிலிருந்தோ அரசியல் கட்டமைப்பிலிருந்து ஒரு இயற்கையான முறையில் ஒரு தலைவனாக மாறும்பொழுது வந்து அவர்களுடைய வழிநடத்தல் வேற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒபாமா ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் வேறு அரசியல் தலைவர்கள் பில் கிளின்டன் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த அமெரிக்காவினுடைய தலைவர்களுடைய உதாரணமாக சொல்கிறேன். அங்கே வந்து ஒரு முதலாளித்துவ நாடாக இருந்தாலும் கூட வந்து அரசியல் கட்டமைப்பிலிருந்து வரக்கூடிய தலைவர்களுக்கும் ஒரு வியாபார கட்டமைப்பிலிருந்து ஒரு அரசியல் தலைவனாக ஒருத்தன் வரும்போது வந்து எப்படி வந்து அரசியலை பார்ப்பார்கள். வந்து அரசியலும் பொருளாதாரம் வந்து இந்த வரி விதிப்பு கொள்கை வந்து முழுக்க முழுக்க ஒரு கார்ப்பரேட் பாலிசி ஸ்டைல் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஓகே, ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வந்து எப்படி வந்து அரசியல் பண்ணுமோ அந்த மாதிரி தான் வந்து இப்போ எனக்கு பிடித்தமானவர்கள் எனக்கு பிடிக்காதவங்களை வந்து வரி விதிப்பேன் அந்த மாதிரி வந்து இதன் அடிப்படையிலேயே வந்து நீங்க இந்த எண்ணெய் வாங்குதல் எதுக்கான வந்து அமெரிக்காவினுடைய கொள்கை எப்படி இருக்குன்னு சொன்னா, நிச்சயம் வந்து உலக நாடுகள் வந்து இந்தியா போன்ற நாடுகள் வந்து இந்த ஆப்ஷன் நீங்க சொல்லும் பொழுது கடந்த 4 மாதங்களாக இந்தியா குறைவாகத்தான் வந்து வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லும்போது வந்து நீங்க அதை 2 விதமா பார்க்கணும். நம்மளுடைய வந்து டோட்டல் பர்ச்சேஸ் எவ்வளோ இருக்கு, அது அதிகமாக இருக்கான்னு பார்க்கணும். நம்முடைய வந்து கொள்ளளவு எவ்வளவு, நம்ம எவ்வளவு தேவையை வாங்கிட்டு இருக்கோம், அது வந்து அது வாங்குறதுல குறைவு நடந்திருக்கான்னு பாருங்க. அமெரிக்கா ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறதுல 20% குறைஞ்சிருக்கு. ஆல்டர்னேட்டிவா வந்து இப்போ நம்ம கல்ஃப்ல யூஎஸ் மூலமா வாங்குறது கூடியிருக்கு. இது வந்து நம்ம வந்து யூஎஸ் மூலமா வாங்குறது கல்ஃப்ல இருந்து வாங்கிட்டு இருக்கோம். நம்ம வந்து இப்போ வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது வந்து அதே போல வந்து அமெரிக்கா வந்து ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லும்போது வந்து அமெரிக்கா வந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு வந்து இன்னும் சொல்லவே இல்லை ரஷ்யா கிட்ட இருந்து எவ்வளவு வாங்கணும். அவங்களுக்கு வந்து நீங்க ரஷ்யா கிட்ட இருந்து வாங்குறது நிறுத்துங்கன்னு சொன்னா அவங்களுடைய கன்சியூமர் சொல்லப்படுகிட்டு அவங்க எடுத்துக்கொள்ள தேவையை வந்து தேவைக்கு அடிப்படையான தேவையை வந்து ரஷ்யாவோட சப்ளை இல்லைன்னா அங்க அவங்களுடைய தேவையை பூர்த்தி செய்ய முடியாது. ட்ரம்ப் அதுக்கு தான் வந்து வெனிசுலா கை கட்டுறாரு இங்க இருந்து. இது ட்ரம்ப்போட வந்து ஒரு முரண்பாடுன்னு சொல்லும் ஒரு பக்குவமற்ற ஒரு அரசியல். இதனால தான் வந்து ட்ரம்ப் சொன்னது ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். காரணம் வந்து ட்ரம்ப் வந்து பதவி விட்டு இருந்த காலகட்டத்தில் குறிப்பாக வந்து 2018க்கு பிறகு 2006 தேர்தல் 18லேருந்து 22, 22லேருந்து மறுபடியும் அந்த இடைப்பட்ட காலத்தில் வந்து நான் மட்டும் ஜனாதிபதியாக திரும்ப வருவேயானால்
உலகத்தில் போரே நடக்காதுன்னார். உக்ரைன் போரே வந்து இது வந்து நான் பதவிக்கு வந்த உடனே அடுத்த 24 மணி நேரத்தில் உக்ரைன் போரை நிறுத்திடுவேன்னு சொன்னவர் இவர். இப்போ அதான் சொல்லிட்டு இருக்காரு, 8 போரை நிப்பாட்டி இருக்கேன், இதுக்காக நோபல் பரிசு எனக்கு கொடுக்கணும்னு ரொம்ப அவருக்கு வந்து பிறகு வந்து இந்தியா பாகிஸ்தான் போரை நான் தான் நிறுத்தினேன், அப்போ உலகத்தில் எங்க போறோன்னு தான் நான். அப்படிப்பட்டவர் ஏன் போய் ஈரானோட போய் போருக்கு போனோம்? இஸ்ரேலுக்காக. இஸ்ரேலில் வந்து நடக்கிற போர் வந்து இஸ்ரேல் மட்டுமே நடத்திட்டு இருக்கான்னு சொன்னால் வந்து நிச்சயமாக கிடையாது. வந்து இஸ்ரேல் மட்டுமே அந்த போர் நடத்திட்டு இருக்குன்னா அது வந்து தொடங்கின 2வது நாளே நிறுத்தக்கூடியது. வந்து இவங்க வந்து சாதாரண வந்து உணவு பொட்டலங்களை போடுறதுக்கு கூட வந்து இஸ்ரேலோடைய அனுமதி கேட்டு தான் அமெரிக்கா அந்த இடத்துல போடுது, உணவு பொட்டலங்களை போடுது. ஆனால் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து இஸ்ரேல் மட்டுமே நடத்துகின்ற ஒரு போர் கிடையாது. இது அமெரிக்காவும் மற்ற மேற்கத்திய நாடுகளும் இந்த போருக்கு பின்னால் வந்து இருக்கின்றன. அதுக்கு ஒரு மற்றொரு உதாரணம் நான் சொல்கிறேங்க. நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து கிரீன்லேண்ட் என்ற பகுதியை வந்து அமெரிக்கா வந்து எங்களுக்கு சொந்தம்னு சொல்ல கிரீன்லேண்ட் பகுதியை டென்மார்க் என்ற நாடு வந்து எதிர்த்தது. எப்படி வந்து அமெரிக்கா கிரீன்லேண்ட் பகுதியை வந்து சொந்தம் கொண்டாடலாம்? அது வந்து கிரீன்லேண்ட் வந்து எங்களுடைய நிலப்பரப்பு, எங்களுடைய உரிமைக்குட்பட்ட பகுதின்னு சொல்லிட்டு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து கிரீன்லேண்டுக்குள்ளார வந்து அமெரிக்காவுக்கு நாங்கள் எதிர்ப்போம் சொன்ன. அப்போ மேற்கத்திய நாடுகள் அரசியலுக்குள்ளார வந்து இந்த ஒயிட் மேன் பாலிடிக்ஸ், அவர்களுடைய அரசியல் பாருங்க. மேற்கத்திய நாடுகள் எல்லாம் வந்து எல்லாம் சேர்ந்து கிரீன்லேண்டுக்குள்ளார போக முடியாது. இவர் வந்து அமெரிக்கா பின்வாங்கியது. இந்த நாடுகள் எல்லாம் சேர்ந்து பாலஸ்தீனத்துக்கும் ஈரானுக்கும் எதிரான ஒரு நிலைப்பாடு இருக்கும்போது அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கின்றன. இப்போ இவங்க அரசியலை பாருங்க. நீங்க வந்து உலக அரசியலை நம்ம ஒரு பக்கம் பார்க்குறோம். அதான் கேட்குறேன், கிரீன்லேண்டை வந்து எதிர்க்க படையெடுப்போம் அல்லது கிரீன்லேண்டை வந்து நம்ம வந்து முழுமையாக நம்ம கட்டுப்பாடு, இராணுவ கட்டுப்பாடுகள் எங்களால் முடியும்னு அமெரிக்கா சொல்லும் பொழுது ஐரோப்பிய நாடுகள் ஒருங்கிணைது. இங்கே ஆசியாவில் வந்து இந்த பாலஸ்தீனமோ அல்லது மற்ற பகுதிகளில் குண்டுவீச்சு நடத்தும் பொழுது இல்லது இஸ்ரேல் வந்து இந்த மாதிரி ஒரு தாக்குதல்கள் மேற்கொள்ளும் பொழுது டென்மார்க் வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக ஐநா சபையில் பேசுகிறாங்க. இந்த அரசியலை வந்து இதுதான் வந்து உலக அரசியல். இந்த உலக அரசியலை வந்து மேற்கத்திய நாடுகளுடைய அரசியல் ஒரு பக்கம், அவர்களுக்குள்ளார நடக்கிற அரசியல் வேற, அவர்கள் இணைந்து நடத்துகின்ற ஒரு அரசியல் ஒன்று. பிறகு ஆசியா போன்ற நாடுகளும் ஆப்பிரிக்கா போன்ற நாடுகளும் வந்து பிளவுபட்ட நிலையில் இருப்பது தான் இந்த உலக வர்த்தகத்துக்கும் உலக பொருளாதாரத்துக்கும் உலக முதலாளித்துவ பொருளாதாரத்துக்கும் இது ஒரு ஐக்கியமான ஒரு சூழல். உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு அது வந்து அமெரிக்கா அழுத்தம் கொடுக்காத வகையில் இருக்கணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க. பட் இப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பாக வந்து அந்த ஹார்மோஸ் ஜலசந்தி பகுதியை வந்து இவங்க பேன் பண்ணியிருக்காங்க. அந்த பகுதியில் வந்து போக்குவரத்தை வந்து பேன் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணது மட்டும் தாண்டி அடியில் வந்து சில கண்ணி வெடிகள்லாம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து யூஎஸில் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறாங்க. மேபி அந்த அந்த ஸ்டிச்சை சரி பண்ணால் மட்டும்தான் அந்த ஆயில் பிஸ்னஸ் கரெக்டாக போகும். ட்ரம்பால் இந்த வாரியம் தொடர்ச்சி நடத்த முடியும் அப்படின்னு பார்க்குறோம். அது பாசிபிளா சார்? அந்த தடை எல்லாத்தையும் மீறி அவங்களால அந்த அரசியல் செய்ய முடியுமா? அந்த விஷயங்களை இந்த கிரவுண்ட் ரியாலிட்டி சொல்லுது. அடித்தளத்தில் இருக்கின்ற உண்மைகள் வந்து போர்ன்றது வந்து மேல் தளத்தில் நடத்தப்படுகின்ற ஒரு, இன்றைக்கும் வந்து பாலஸ்தீனத்தில் நடத்தப்படுகின்ற குண்டுவீச்சுகளுக்கும் பிறகு ஈரானுடைய தலைமையை நோக்கி இவர்கள் செய்கிற குண்டு தாக்குதலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்த தலைமை மற்றும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது அல்லது இஸ்ரேல் என்ற ஒரு கட்டமைப்புக்கு எதிராக மாறக்கூடாது என்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் ஈரானை வைத்திருப்பதாக நடத்துகின்ற தாக்குதல்கள். ஆனால் அங்கே பாலஸ்தீனர்கள் விழுகின்ற குண்டுகள் வந்து பாலஸ்தீனத்தில் மக்களே இருக்கக்கூடாது அந்த நிலப்பரப்பில் என்று அதை விட்டு அவர்கள் வந்து அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல வேண்டும். இந்த இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கின்றது. ஒன்று நிலக்கட்டுப்பாடு, ஒன்று அரசியல் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பது. இதையும் கடந்து வந்து அமெரிக்காவின் அரசியல் பார்த்தா அமெரிக்கா ஒன்று புதிதாக ஒன்று அரசியல். இங்கே வந்து வெனிசுவாவில் இருக்கிற எதிர்கட்சி தலைவர் அந்த நாட்டின் ஜனாதிபதியே வந்து அவர்கள் வந்து கடத்தி அவங்க நாட்டுக்கு கொண்டு போக கைது பண்ணி சரிப்படுத்தியிருக்காங்க. அவங்க கொண்டு போகக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆனால் அந்த எதிர்கட்சியை வந்து அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு ஆதரவாக வந்து எதிர்கட்சி தலைவர் பேசுகிறாங்க. இங்கே வந்து என்ன செய்கிறாங்க, வேறு விதமாக ஈரானில் வந்து ஈரானுடைய பிரதான தலைமைக்கான ஒரு அடையாளங்களையும் அதற்கான ஒரு அமைப்புகளையும் வந்து இவர்கள் வந்து முடிவுக்கு குண்டு தாக்குதலுக்கு உட்படுத்துகிறாங்க. இப்படி இருக்கிற இந்த அரசியலை வந்து அமெரிக்கா செய்யும் பொழுது வந்து உலக நாடுகள் எதுவும் பேச மாட்டேங்குது. உலக நாடுகள் இந்தியாவும் கூட தான். இஸ்ரேல் வந்து தாக்குதல்
ஈரான் தலைமையகத்தை நோக்கி தாக்குதல் நடத்தப்படுவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பாக வந்து இந்தியாவின் பிரதமர் இஸ்ரேல் நாட்டுக்கு சென்று இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் பேச புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்லாம் போடுறாங்க, நிறைய விஷயங்கள் பேசிட்டு வராங்க, நிறைய ஒப்பந்தங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த சூழலில் இந்தியாவும் கூட வெளியில வந்து நம்ம வந்து இந்த தாக்குதல்கள் குறிப்பாக வந்து ஒரு தலைமை மத போதகராகட்டும் அல்லது அரசியல் வழி நடத்தவர்கள் பிரதான அடையாளங்கள் ஒரு நாட்டில் வந்து நேரடி தாக்குதல்கள் நடத்துவது கண்டனம் இந்தியாவும் கூட சொல்லலை இதுவரையில. இது வந்து எதிர்க்கட்சிகள் கண்டிக்கவும் செய்யறாங்க. அதாவது காலங்காலமா வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் விஷயத்துல வந்து இந்தியாவோட ஸ்டாண்ட் மாறி இருக்கு. விஷயம் மாறி இருக்கு. உங்களோட எக்ஸ்டர்னல் பாலிசி வந்து மிகப்பெரிய அளவில் கரப்ட் ஆயிடுச்சு, RSS மயமா மாறிடுச்சுன்னு சொல்லி இவங்க ரொம்ப அளவுக்கு அடிக்கிறாங்க. பட் அப்ப கூட வந்து அவங்க அதை பத்தி ரியாக்ட் பண்ண, இதை பத்தி யாருமே பேசல. நம்ம என்ன சொல்றோம், இஸ்ரேலுக்கு நீங்க வந்து ஒரு நட்பு நாடாக இஸ்ரேல் மாறி வருவதை பத்தி மக்கள் விமர்சிக்கல. ஆனால் வந்து பாலஸ்தீனம் நமக்கு வந்து பாலஸ்தீனத்துக்கு எதிராக நாம் போகக்கூடாது, இதை தான் வந்து மக்கள் வந்து விரும்ப மாட்டார்கள். இந்த அணிசேர நாடுகளுடைய கொள்கையில இருந்து இந்தியா வந்து மாறி இருக்கு அப்படின்றத இந்த நிலைப்பாடு வந்து நம்ம உலக நாடுகள் வந்து இப்ப மேற்கத்திய நாடுகளை பத்தி பேசுறோம். ஏன் வந்து டென்மார்க் போன்ற நாடெல்லாம் கூட வந்து இந்த அமெரிக்காவின் நிலைப்பாட்டுக்கு ஒத்த நிலையில் இருக்கிறாங்க. நாம் வந்து அமெரிக்கா வந்து ட்ரம்ப் மட்டுமே வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசப்பட்டது, அல்லது அமெரிக்கா இத்தகைய தாக்குதல்களை வந்து மேற்கொள்ளும் பொழுது இந்தியா எந்த விதமான ஒரு எதிர் நிலைப்பாடுகளை வந்து இதுவரையில் ஒன்றும் பேசவே இல்லை. நம்ம வேறு நாடுகளை பற்றி ஏன் நம்ம ஒற்றுமையா இல்லைன்னு சொல்லிட்டு வேறு நாடுகள், இந்தியாவிலேயே நம்முடைய ஒரு முரண்பாடான ஒரு கொள்கையை தான் நம்ம எடுத்து பேசிட்டு இருக்கோம். அமெரிக்கா இந்த மாதிரி வாரில் ஈடுபடுது, இஸ்ரேல் இந்த வாரில் ஈடுபடுது, ஈரான் வேறு வழியில் அவங்க அதை நோக்கி நகர்றாங்க. இஸ்ரேலுக்கு அந்த நெதன்யாகுவோட எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்கும் அவங்களுடைய மக்களோட ஆதரவு அவருக்கு இருக்கா? அதே மாதிரி ட்ரம்ப்புக்கும் அவங்களுடைய நாடாளுமன்றத்துடைய 2 அவையிலேருந்து அவருக்கான ஆதரவு இருக்கா? அது எப்படி? நிச்சயமா கிடையாது, இருக்க. ஒன்று, அமெரிக்காவை பொறுத்தவரையில் வந்து அவர்களுடைய ஜனாதிபதியே வந்து அந்த நாட்டுக்கு எதிராகவே ஒரு அரசியல் செய்வதாக தான் நான் நினைக்கிறேன். ஒன்று அவர் செய்வது வந்து முதலாளித்துவம் அல்லது வியாபார ரீதியான ஒரு அரசியலுக்கு ஒரு சாதகமாக இருக்கலாம், அது பெரும் பண முதலீட்டாளர்களுக்கு சாதகமாக இருக்கலாம். ஆனால் ஒரு நீண்ட ஒரு காலத்துக்கு வந்து அமெரிக்காவுக்கு வந்து இது எல்லா செயலுமே எதிர்வினையாகத்தான் மாறும். இன்றைக்கு வந்து எப்படி ஜார்ஜ் புஷ் என்ற காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு அவர்கள் அன்று நடத்திய ஈராக்கு எதிராக நடத்திய தாக்குதல்கள், ஈராக் போர் அனைத்துமே அமெரிக்காவிற்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவுகளை இப்பொழுது உருவாக்கி கொண்டிருக்கின்றது. உருவாக்கி இருக்கு, நிச்சயமா உருவாக்கி இருக்கு. அவர்களுடைய இத்தனை நிறைய பிரச்சனைகளுக்கு வந்து உலகத்தில் வந்து இந்த உலகத்தில் அகதிகள் பிரச்சனை உருவானது. பிறகு வந்து தொடர்ந்து அந்த சிரியா, பாலஸ்தீனம், சிரியா இந்த பகுதிகளிலிருந்து இன்றைக்கும் ஒரு அமைதி திரும்பாத ஒரு சூழலை உருவாக்கியது. பிறகு வந்து ஈராக் என்ற ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த நாட்டையும் சிதைத்து சீர்குலைத்தது. இது எல்லாமே வந்து அவர்களுக்கு வந்து ஒரு பொருளாதார கட்டுமானங்களை இந்த இடங்களில் உருவாக்க முடியாமல் போனது வந்து உண்மை. வெறும் சவுதி அரேபியாவை மட்டுமே இவர்கள் வந்து நம்பி இருந்து அந்த உலக அரசியல், மேற்காசிய அரசியல், ஒட்டுமொத்த மேற்காத்திய அரசியலும் வந்து சவுதி அரேபியாவை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் வந்து சவுதி அரேபியாவின் மக்கள் வந்து ஏதேனும் ஒரு வகையில் ஒரு மாற்றம் நிகழுமே ஆனால் முதலில் சவுதி அரேபியாவுடைய வந்து தலைமையை வந்து அந்த மக்களே மாற்றி விடுவார்கள். ஓகே, அவ்வளவு ஒரு காட்டமான ஒரு சூழல் இருக்கின்றது அந்த இடத்துல வந்து அமெரிக்காவுக்கு சாதகமாக இருப்பதால். அதே போல வந்து ஈரான் வந்து இந்த சவுதி அரேபியாவின் வந்து அமெரிக்காவின் கட்டுப்பாட்டிற்குள், அமெரிக்காவின் நிழலாக சவுதி அரேபியா செயல்படுவது வந்து இது மேற்காசிய அரசியலில் வந்து இந்த ஷியா சுன்னி என்ற ஒரு அரசியலும் கடந்து ஒரு 2 நாடுகளுக்கும், அதோடு மட்டுமல்லாமல் இந்த 2 நாடுகளை சார்ந்து மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு சாதகமாக ஒரு நிலைப்பாடை சவுதி அரேபியா கொண்டிருப்பதாக இவர்கள் சந்தேக வலைக்குள் இருக்கும் பொழுது வந்து என்றைக்குமே அந்த பகுதியில் அமைதி நிலவப் போவது கிடையாது. ஓகே, அவங்களுக்கு இருக்க பிரிவு தான் வந்து இந்த பிரச்சனைக்கான ஒரு முக்கியமான ஒரு அதில் இந்த பிரிவு தான் இந்த பிரிவும் ஒரு முக்கியமான மேற்கத்திய நாடுகளுக்கு ஒரு சாதகமாக இருக்கின்றது வந்து. ரைட், ஓகே சார். என்னோட கிளாரிஃபிகேஷன் கேட்குறேன். இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வார் தொடங்குவதற்கு முன்பு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் எதிர்கொண்ட ஒரு பிரச்சனை என்னன்னா, அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவர் எதிர்கொண்டுட்டு இருந்தார். அது விஷயமா போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வாரோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கூட அந்த விஷயத்தெல்லாம் மறைமாட்டணும், வேற நியூஸ் வந்து ஃப்ரண்ட் பேஜுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு தந்திர நடவடிக்கை தான் அது சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இது அப்படி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது வெளி வந்ததால் நம்ம பேசப்படுது. ஓகே, அது வெளி வரலைன்னா அது நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விஷயம். அதுதான் வந்து இந்த ஸ்கேண்டல்ஸ் சொல்லப்படுகின்ற இந்த மாதிரி ஒரு செய்திகள், பரபரப்பான செய்திகள், இவை அனைத்துமே வந்து மக்களை திசை திருப்பது வந்து ட்ரம்ப்பே ஒரு மக்களை திசை திருப்ப வந்த ஒரு மனிதன் தான். அரசியல் வருகையே அப்படிதான் இருக்கு. அவருடைய அரசியல் வருகையே வந்து உண்மையான பிரச்சனையை வந்து அமெரிக்கா மறந்து
அதை வந்து ட்ரம்ப்பை தேர்ந்தெடுத்து தான் அந்த நாட்டினுடைய தலையெழுத்து. ஓகே. என்னை பொறுத்தவற்றில் வந்து அமெரிக்க தேர்தலில் வந்து அமெரிக்க மக்கள் அவர்களுக்கு எதிராகவே 2 முறை அண்மை காலத்தில் வாக்களித்தார்கள் என்றால், ஒன்று 2018 இருக்க வேண்டும், அடுத்தது வந்து 2024 தேர்தலாக இருக்க வேண்டும். நான் ஏன் இதை வந்து 16 முதலாவதாக வந்து 16 24 இந்த 2 காலகட்டம் மக்களே அவர்களுக்கு எதிராகவே வாக்களிப்பது. இது வந்து உலக அரசியல் நிறைய இடங்கள் நடக்கின்றது, நிறைய ஸ்தலங்களில் நடக்கின்றது. ஏதேனும் ஒரு இப்போ காசுக்காக நம்ம காசு வாங்கி ஓட்டு போடுறோம்னா நம்ம வந்து நமக்கு எதிராக தான் நம்ம ஓட்டு போடுவோம். இதுதான் வந்து இந்த உண்மை. இன்றைக்கு வந்து எப்ஸ்டன் ஃபைல் மூலமாக திசை திருப்புவதற்கு வந்து இவ்வளவு பெரிய வந்து உலக பொருளாதாரத்திற்கு வந்து கை எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இவர்களுக்கு வேறொரு முக்கியமான பொருளாதார திட்டங்கள் இருக்கின்றன. இந்த பொருளாதார திட்டங்கள் வந்து, ஆனால் ஈராக் மடிந்தது என்றால் மரணம் என்று சொல்லவில்லை. ஈராக் வந்து ஒரு போர் வீழ்ச்சிக்குள் சென்ற மாதிரி வந்து ஈரானின் அரசியல் தலைமை கிடையாது. இதைத்தான் வந்து இந்த உலக அரசியல் வந்து தளத்தில் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இருக்கின்ற ஒரு அரசியல் தலைமை வந்து அங்கு வந்து ஒரு ஈராக்கில் இருந்தது வந்து இராணுவ கட்டமைப்பு. ஆனால் அந்த இராணுவ கட்டமைப்பு என்று வந்து ஒரு தனி மனிதனின் அரசியல் இராணுவ ஆட்சிக்குள் இருந்த ஒரு கட்டமைப்பு. சதாம் ஹுசேன், அது ஒரு குடும்பமாகட்டும், அவர்களுடைய கிளேன், அந்த கம்யூனிட்டி என்று சொல்லணும். ஆனால் ஈரானை பொறுத்தவரையில் ஒரு ஆழமான அரசியல், மத ரீதியான அரசியல் ரீதியான இயக்க வரலாறு கொண்ட ஒரு இது. அந்த ஒரு முடியாட்சிக்கு எதிராக நடத்தப்பட்ட ஒரு நீண்ட ஒரு வரலாற்று பின்னணி இருக்கின்றது. அதற்காக வந்து அதனால இது வந்து குற்றங்கள் பிழைகள் இல்லாத ஒரு அரசியல் என்று சொல்லவில்லை. அங்கேயும் பிரச்சனை இருக்கு. ஆனால் இவர்கள் நினைக்கின்றபடி வந்து சதாம் ஹுசேனை அங்கிருந்து விலக்கிவிட்டால் வந்து ஈரானை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து விடலாம் என்று நினைத்து ஈரானுக்குள்ளார நுழைந்து ஈரானை வந்து சீர்குலைத்தது வேறு. ஆனால் அதுபோல் வந்து ஈராக்குள்ளார அந்த மாதிரி நடக்க வாய்ப்பு கிடையாது. ஈராக்குக்கும் ஈரானுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கின்ற அரசியல், வரலாறு, சித்தாந்தம், மத ரீதியான கோட்பாடுகளை சார்ந்து. ட்ரம்ப் அவர்கள் செகண்ட் டைம் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் வந்து ரொம்ப தடனடியான சில அரசியல் நடவடிக்கைலாம் செய்கிறாரு. நினச்சா எந்த நாட்டில் வேணால் என்ன அரசியல் விஷயங்கள்லாம் செய்கிறாரு. வெனிசுலாவில் வந்து அதிபரை கொண்டு வந்து கைது பண்ணி சிறைப்படுத்தி வைக்கிற விஷயம்லாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ஈரானில் மிகப்பெரிய ஒரு உச்சபட்ச தலைவரே வந்து குண்டு போட்டு தொலைதூரத்துலேருந்து ஒரு குண்டு போட்டு அடிக்கிறாங்க. அந்தளவுக்கு ரொம்ப அவங்களுடைய இராணுவ வலிமை, அரசியல் வலிமைங்கிறது ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கு. இப்போ இதனால் வந்து உலக நாடுகள் எல்லாருக்குமே ஒரு அச்சுறுத்தல் வரும். நாளைக்கு யார் வேணாலுமே இந்த விஷயத்தை இஸ்ரேலும் அமெரிக்கா ஒன்று சேர்ந்து எந்த நாட்டுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அப்படி இருக்கும்போது ட்ரம்ப்போடைய அரசியலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு உலக அளவில் சிஸ்டமே இல்லையா? இது டுவர்ட்ஸ் இது எப்படி போகும்? அதை செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இது எப்படி, என்ன சார் பாசிபிலிட்டி? ஒரு என்னென்னா வந்து இதுக்கு வந்து ஒரு இயற்கையான ஒரு முடிவு வழியான ஒரு அரசியல் ரீதியான இயற்கைன்னு சொல்லும்போது இன்னும் எஞ்சி இருக்கின்ற 2 ஆண்டுகள், அந்த எஞ்சி இருக்கின்ற ட்ரம்ப்பானுடைய காலம், அரசியல் ஆட்சி காலத்துக்கு அது முடிவுக்கு வரக்கூடிய காலம் 24 என்றால் 28 இது வந்து ஒரு முடிவுக்கு வரும். ஆனால் அதனுடைய விளைவுகளை தொடர்ந்து செயலாற்றக்கூடிய விளைவுகளை கொண்டு, ஆனால் ட்ரம்ப் என்ற ஒரு அடையாளத்துக்கு முடிவு வரும். ஆனால் இது வந்து இது வந்து அமெரிக்காவிற்கு வந்து நிறைய பிரச்சனைகளை உருவாக்கி தரக்கூடும். இது வந்து என்னென்றால் வந்து ஒரு நாடு ஒரு பிரச்சனையை வந்து ஒரு தவறான தலைவனின் மூலமாக உருவாக்கி கொடுத்தால் கூட அடுத்து வர தலைவர்கள் வந்து அந்த பிரச்சனையை வந்து அதை தீர்க்க வேண்டும். அது வியட்நாம் போராகட்டும் அல்லது வேறு முக்கியமான உலக பிரச்சனைகளாகட்டும். இவர் வந்து உலக நாடுகள் வந்து இது வந்து மற்றவர்களை வந்து வளைகுடா நாடுகளிலும் ஈராக் போன்ற நாடுகளை, ஈரான் போன்ற நாடுகளை இவ்வளவு எளிதாக தாக்குகின்ற ஒரு அமெரிக்கா அடுத்த நம்மையும் தாக்கக்கூடும் என்று நினைப்பது ஒரு பக்கம். மற்றொரு பக்கம் வந்து நீங்கள் உலகத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள், எந்த நாட்டை வந்து இவர்கள் வந்து ஆப்பிரிக்காவில் சென்று குண்டு வீசுவதற்கு கிடையாது. ஏனென்றால் ஆப்பிரிக்காவை வந்து பொருளாதார ரீதியாக இவர்கள் மடித்து விட்டார்கள். வந்து எல்லாம் ஒரு பொருளாதார ரீதியாக வந்து அந்த நாடுகள் வந்து எல்லாமே வந்து IMF, வேர்ல்ட் பேங்க் இதன் மூலமாகவே இந்த அரசியல் பிரச்சனைகளை வந்து தீர்த்து கொண்டு இருக்கின்றார்கள். வந்து இந்த வளைகுடா ஆசியாவை பொறுத்த மட்டில் வந்து என்றைக்குமே இந்த கனிம வளங்கள் எப்பொழுதுமே ஒரு இயற்கையான கனிம வளங்கள், வளர்ச்சி, பொருளாதாரம் இவற்றின் பின்னணியில் வந்து இதை வந்து இவர்கள் உடனே வந்து ஒரு பிரச்சனையை வந்து தொடர்ந்து செயலாற்றக்கூடிய ஒரு இது வந்து அமெரிக்கா வந்து திரும்பவும் 5 ஆண்டு கடந்து இந்த இடத்திற்கு வர வேண்டும். கனிம வளங்கள் இருக்கின்றன.
இந்த கனிம வளங்கள் அடுத்து ஆப்கானிஸ்தானில் வந்து 100 ஆண்டுகளுக்கு மேலாக வந்து மேற்கத்திய நாடுகள் வந்து ஆப்கானிஸ்தானின் அரசியல் செய்து கொண்டிருக்கின்றன. இப்பொழுது சீனாவில் வந்து சீனாவின் ஆதிக்கம் மிக பெருமளவிற்கு சீனாவில் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் போது என்ன ஆகுதுன்னா வந்து ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து முரண்பாடுகள் உருவாகும். இப்போ பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவின் சூழல், சில நேரங்களில் கூட வந்து இது பாகிஸ்தான் வந்து அமெரிக்காவின் நிழல் அரசாங்கமாக மாறும் பொழுது தாலிபான் கூட பாகிஸ்தானை நம்பாத ஒரு சூழல் உருவாகின்றது. அப்போது வந்து ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு சீனாவுடன் நெருக்கமாக போகும்பொழுது பாகிஸ்தான் ஒரு நிழல் அரசாங்கமாக மேற்கத்திய நாடுகளின் நிழல் அரசாங்கமாக வந்து பார்க்கப்படும் பொழுது வந்து இந்த எல்லை பிரச்சனையை பற்றி இவர்கள் ஆழமாக பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை பேசினார்கள். ஆனால் இதற்கு உட்புறம் இருக்கின்ற மற்றொரு அரசியல் என்னவென்றால் இந்த கனிம வளங்களும் இதை ஒரு மூலமாக வைத்து சீனாவுக்கும் சீனா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற நாடுகள் வந்து ஆப்கானிஸ்தானில் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது. 20 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து இந்த ஆப்கான் பிரச்சனை என்பது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இருந்த பிரச்சனை. இப்பொழுது சீனா என்ற ஒரு நாடு புதிதாக வந்தது. அதே போல இயற்கை வளங்களை கொண்ட பகுதிகளுக்கு வந்து அதன் பின்னணியில் அரசியல் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் அது முடிவுகளாக தொடர்ச்சி அது அடுத்த கட்டத்திற்கு போயிட்டு தான் இருக்கும். இதை வந்து ஒரு போரின் மூலமாகவோ அல்லது போர் நிறுத்தப்பட்டு அந்த கனிம வளங்களை கையாளக்கூடிய அதை திறனாக எடுத்து செல்லக்கூடிய அரசியல் வல்லமை இருக்க வேண்டும் உலக அரசியலில். அதை வழிநடத்துகின்ற தலைவர்கள் சொல்லப்படுகின்றனர். நான் வந்து ஒரு அரசியல் தலைவரை வந்து அவரை பற்றி எவ்வளவு குறைவாக மக்கள் பேசுகின்றார்களோ, எவ்வளவு குறைவாக மக்கள் பார்க்கின்றார்களோ அந்த தலைவர்கள் எல்லாம் வந்து ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுடைய அலுவலில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை நீங்கள் வந்து ட்ரம்ப் அவருடைய வந்து ஒயிட் ஹவுஸ் அவருடைய வெள்ளை மாளிகையில் உட்காந்து அலுவலகத்தில் உட்காந்து செய்த வேலைகள் என்னன்னு சொல்லிட்டு உலகத்தில் பாருங்கள். யாருமே வெளியில் வந்து அவர் பேசுகின்ற எல்லாமே வெளியில் வந்து பொதுத்தளத்தில் வந்து ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் வந்து பேசும்பொழுது வரி விதிப்பு, போர், உக்ரைன், ஆப்கானிஸ்தான், ஈரான் இந்த பிரச்சனைகள், அப்புறமா வந்து காசாவில் நடக்கின்ற பிரச்சனை வந்து அமைதி கொண்டு வர, அப்புறமா வந்து இந்த வேர்ல்ட் பீஸ் ஃபாரம்னு சொல்லுறது இந்த உலக அமைதி குழுமம் கொண்டு வர்றது. அந்த அமைதி குழுமத்தில் வந்து நீங்கள் கொண்டு வந்த ஆட்களை பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாமே வந்து கைத்தேர்ந்த இராணுவ ஆட்கள். போர் உலகத்தில் வந்து நடத்தினவர்கள், போர் நடப்பதற்கு காரணமாக இருப்பவங்க எல்லாமே அந்த குழு இருக்காங்க. இதில் வந்து வேறு நாடுகளையும் வந்து நீங்களும் இந்த குழுக்குள்ளார வரணும்னு. இது வந்து முழுக்க வந்து ஒரு வியாபாரம். இந்த போரும் ஒரு வியாபாரம் தான். அதில் ஆயுத விற்பனை, அப்புறமா வந்து பொருளாதாரத்தின் அந்த போர் நிலைப்பாடுகளை வந்து போர் அழுத்தங்களை வந்து வியாபார ரீதியாக தங்களுக்கு கையாண்டு கொள்வது, இதெல்லாம் ஒரு ராஜதந்திரம் தான் உலக அரசியலில். இல்லை சார், ஒரு விரிவான உரையாடல். உண்மையிலே வந்து உலகத்தில் அந்த போர் அரசியல் எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிறதுடைய அதோட பின்னணி விளக்கத்தை ரொம்ப அழகாக நீங்கள் இந்த நேரத்தில் விளக்கிறீங்க. வருகைக்கும் கருத்துக்கும் மிக்க நன்றி சார். மிக்க நன்றி. வணக்கம்.